குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அதை என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஏஷியன் பெயிண்ட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த பொங்கல் ஜனவரி 2026 பொங்கலில் இருந்து இன்றைக்கி வரையும் இறங்கிட்டுருக்கான். 2900 2428 அது ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் இப்போது. அது ஃபர்தராக இன்னும் இறங்கும். பட் டெக்னிக்கலாக பார்த்தா ஆர்எஸ்ஐயில் பார்த்தா அது ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. பட் 2318 தான் அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்டை தான் போன 2025 அக்டோபர் மாதம் தொட்டுட்டு மேலே போயிருக்கான். ஸோ அங்கே வரையும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகைன் வந்து 2318 வரையும் வரும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சார்ட்டில் தெரியுது. அதையும் கட் பண்ணி உடைச்சானா 2123 அந்த சப்போர்ட்டையும் அவன் எடுத்திருக்கான். அதே போன வருஷத்தில் பிப்ரவரி மாதம் எடுத்திருக்கான். ஸோ இவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 2318, அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 2123. இதை ஏன் இந்த சாத்துறாங்கன்னு நம்ம போய் ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ அதிகம், ப்ரைஸ் டு புக்கு அதிகம், ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலாம் நல்லா இருக்குது, டிவிடெண்ட்டு 1% கொடுக்குறான், க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஹை வேல்யூவேஷனில் இருக்கிறதுனால போட்டு சாத்துறாங்க. இது லார்ஜ் கேப்பு பெயிண்ட் செக்டாரு. இப்போ இருக்கிற வேல்யூவேஷனை செக் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இது இன்னும் இறங்கட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த 2123, 2318 அதெல்லாம் வரட்டும். ஓரளவுக்கு வேல்யூவேஷன் குறையும். ஆனால் 2318 வந்தாலும் வேல்யூவேஷன் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 2123 வந்தால் நம்ம இது அங்கே போய் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா க்ரோத் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எக்ஸலண்ட்டுக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு நல்லா இருக்குது. இதுதான் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. இதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 53% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 12.25%, மியூச்சுவல் ஃபண்டு 10.25%, இன்சூரன்ஸ் கம்பெனி 10% கிட்ட வச்சுருக்காங்க. அதர் டிஐஸ் வந்து 1% கீழே வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 13% வச்சுருக்காங்க. இதில் யார் செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தா செல் பண்ணுறது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறாங்க, நான் இன்ஸ்டியூஷன் அப்படின்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அப்போ பை பண்ணுறான்னு பார்த்தா எஃப்ஐஎஸ் வந்து மைல்டாக பையிங்கில் இருக்காங்க. அதர் டிஐஸ்ன்னு சொன்னால அவங்க மைல்டாக பையிங்கில் இருக்காங்க. பட் ஃபர்தராக இந்த வேல்யூவேஷனில் இந்த ப்ரைஸ் வந்து ஹெவியாக இருக்குது, ஷுவராக ஹெவியாக இருக்குது. இது ஃபர்தராக இன்னும் இறங்கட்டும். 2123 வந்தால் அங்கே போய் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த இடத்துலலாம் போய் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக இது இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. பட் இண்டிகேட்டர்ஸில் வச்சு பார்த்தா இது ஓவர்சோல் ரீஜனில் கீழேயே வந்துட்டான். இதுதான் இந்த ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்க ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். அப்புறம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அது ட்ரேட் ஆகிறது வந்து 319. அதுவும் ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது. அதுக்கு இருக்கிற கடைசியாக ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 289 தான் இருக்குது. அதுதான் அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அது வரையும் அது வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது. ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? டெக்னிக்கல் பவுன்ஸ் வந்து 290 அந்த 300 அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சார்ட்டில் ஷோ ஆகுது. இவனும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கான். 2024 ஜூலை 25லேருந்து 1.5 வருஷமாக இறங்கிட்டு தாங்க இருக்குது இந்த ஸ்டாக்ஸு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகங்க. இதில் வாங்கி வச்சவங்க நிலைமையை பார்த்தா 1.5 வருஷமாக ஒரு ஸ்டாக் இறங்கிக்கினே இருக்குன்னா மனசு என்னமா இருக்கும்? ஒரு ஏற்றமும் வரவே இல்லை. அவன் போன 622 அதுலேருந்து இப்போ பாதி இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். சரி, இதை ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ அதிகம், ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக இருக்குது, ஆர்ஓஇயும் ஒன்றுமே இல்லை, க்ரோத் ஒன்றும் காணும், டிவிடெண்ட்டு 0.62%, க்ரோத்தும் அந்தளவு. அதாவது இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் க்ரோத்து அந்த மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணால் லோ வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்குது. பட் வேல்யூவேஷன் பிஇ ரேஷியோலாம் செக் பண்ணால் அபோவ் 40 கிட்ட இருக்குது. என்ன வித்தியாசமாக இருக்குது இது ஷார்ட் டேர்மில் சார்ட்டை பார்த்தா வெரி நெகட்டிவாக தான் இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. லாங் டேர்ம் தான் இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது தாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ப்ரைஸ் டு புக்கு
லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்குக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. பிஇ ரேஷியோ 40 கிட்ட இருக்குது. அது எப்படி அந்த மாதிரி இருக்குதுன்னே புரியல. சரி, ரிட்டர்ன் ஈக்விட்டியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அது 6க்கு கீழே தான் இருக்குது. சரி, ஆர்ஓசியில் ஏதாவது பெரிய லெவலில் இருக்கான்னு பார்த்தா அதுவும் 6க்கு கீழே தான் இருக்குது. அப்புறம் இது எப்படி இந்த பிஇ ரேஷியோ இவ்வளோ வேல்யூவில் இருக்குன்னே புரியல. இந்த கணக்கு தாங்க, இந்த மாதிரி கணக்கு தான் புரியவே மாட்டுது. அதாவது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கால்குலேஷன் இருக்கும். பிஇ ரேஷியோ இருந்தால் ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்கும். நம்ம அப்படி தானே பார்க்குறோம் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும். இவன் பிஇ ரேஷியோ அதிகமாக தான் இருக்கான், ஆனால் ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக இருக்கான். ஒவ்வொரு இதுவில் ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்குன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜ். அப்போ பார்த்தா சரி, ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். இவன் ஆர்ஓசியை செக் பண்ணால், ஆர்ஓஇயை செக் பண்ணால் வெறும் 5க்கு கீழே தான் இருக்குது. ஒரு லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்குக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்குது. அப்படி இருந்து இவன் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கான். ஸோ இந்த இது லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஸ்டாக்ஸு ஓவர் வேல்யூடு பிஇ ரேஷியோவில் பார்த்தா ஓவர் வேல்யூடாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கில் பார்த்தா லோ வேல்யூவேஷனில் இருக்குது. ஆர்ஓஇயில் ஒன்றும் காணோம். சப்போர்ட்டு 290 தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸு வரும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இவனோட மேஜர் ஒர்க்கு என்னன்னு பார்த்தா இவன் பேட்ரிஸில் இருக்கான். இது ஸ்மால் கேப் கம்பெனி. ஷார்ட் டேர்மில் வெரி நெகட்டிவாக தான் இருக்குது. லாங் டேர்ம் தான் இவனை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போது 290 வந்தால் இந்த எக்ஸைட் இந்தியாவை நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அது வேல்யூவேஷன் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. அந்த பிஇ ரேஷியோ ஒரு 30க்கு கீழேயாவது வரணும். 30க்கு கீழே வரணுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 290 280 வந்தால் தான் கம்மியாகும். அப்போ இவனை போய் பிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு இவனை விட்டுறது நல்லது. புதுசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் கான்செப்ட் தான். அந்த மருந்து தான் உங்களுக்கான வலி நிவாரணி, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது இந்த தெய்வானி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. தெய்வானி ஒரு நிமிஷம். தெய்வானி இன்டர்நேஷ்னல் அது ட்ரேட் ஆகிறது 112.65 பைசாவில் ட்ரேட் ஆகுது. எல்லா ஸ்டாக்குமே இறங்கிட்டு இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு இப்போ தான் மார்க்கெட் ஏதோ லைட்டாக இந்த இந்தியா EU யூரோப் யூனியன் இந்த ஃப்ரீ டீல் அக்ரிமெண்ட் நடந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இறங்கிட்டு தானே இருந்தது. மார்க்கெட்டு இப்போ லைட்டாக ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் ஏறிட்டான். ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் ஏறவே இல்லை. ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கிக்கிட்டு தான் இருக்கான். இவன் பாருங்கள், இந்த தெய்வானி இன்டர்நேஷ்னல் வந்து அவனோட ஐபிஓ ப்ரைஸுக்கு கிட்டே வந்துட்டான். 108 ரூபாய்க்கு. 112 தான் இவனோட இப்போ ட்ரேட் ஆகுது. ஐபிஓ வந்தது 108. இது வந்து RSI 14 பார்த்தா பீரிஷ், அதாவது ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை கம்முன்னு நம்ம விட்டுடலாங்க. ஃபண்டமெண்டல் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸ்மால் கேப்பு லைஃப் ஸ்டைலில் இருக்குது. ஸ்மால் கேப்பு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த ஸ்டாக்ஸை அப்படியே விட்டுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஃபண்டமெண்டல் இதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எல்லாமே மைனஸில் காட்டுது. அதனால் இதை விட்டுடலாம், தெய்வானி இன்டர்நேஷ்னலை. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒன்று கேட்டிருந்தாங்க, இந்த பாட்டான்னா இந்த ஷூ செருப்பெல்லாம் வருமே அந்த கம்பெனின்னு நினைக்கிறேன். பாட்டாலேயே அது பேட்டான்னு போட்டேன். பேட்டான்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க, மருந்து கம்பெனி. இப்போ இந்த பாட்டா வந்து இவன் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 884. ஓவர்சோல் ரீஜனில் டாப்புக்கு RSIயில் 20 இருக்கான். ஸோ இது பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் வந்து கிடைச்சா கூட 885 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் போகலாம் இந்த பாட்டா. அதுக்கு மேலே போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இவன் அல்ட்ரா பேரிஷில் இருக்கான். டெக்னிக்கல் RSIயில் பார்த்தா ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ அதிகம், ப்ரைஸ் டு புக்கு அதிகம், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது கொஞ்சம் பரவாயில்ல. டிவிடெண்ட்டு 1.06% கொடுக்குறாங்க. க்ரோத்து அதுவும் 13 கிட்ட தான் இருக்குது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் இது அடிக்கிறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த லோ வந்ததுன்னா இது அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஸ்மால் கேப் கம்பெனி, கன்சியூமர் டியூரபிளில் இருக்குது.
இது ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% வச்சுருக்காங்க, எஃப்ஐஸ் வந்து 6% கிட்ட, மியூச்சுவல் ஃபண்டு 18% கிட்ட, இன்சூரன்ஸ் 12%, அதர் டிஐஸு ஒன்றுமே வச்சில்ல, நான் இன்ஸ்டியூஷன் 14.35%. இதில் யார் இப்போ செல் பண்ணுறாங்கன்னா எஃப்ஐ செல் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டு செல் பண்ணுது, இன்சூரன்ஸ் கம்பெனி செல் பண்ணுது, நான் இன்ஸ்டியூஷன் வந்து பை பண்ணுது. இதுதான் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடியது. இது வந்து சார்ட்டை பார்த்தா ஷார்ட் டேர்மில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஷார்ட் டேர்மில் ஃபுல்லாக இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணால் இவன் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பாட்டா இந்தியா இவனோட 52 வீக் லோ எங்கே இருக்குது? 838 ரூபாயில் இருக்குது. ஏதோ பக்கத்தில் வந்துட்டான். ஹை வந்து 1424 இருக்குது. 838 தாங்க இதுக்கு 52 வீக் லோ. அப்போ என்ன பண்ணுவான்னா அது வரையும் வரும். அப்போனா அவன் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணது தான் 52 வீக் லோ. அந்த லோவை எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னா ரொம்ப நாள்லாம் இல்லை, 27 ஜனவரியில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அதுதான் 52 வீக் லோ. அதை தான் அதை தொட்டுட்டு இப்போ மேலே லைட்டாக ஒரு புல்லிஷ் காமிச்சிட்டு இன்றைக்கி பியரிஷில் இருக்குது. பட் இது கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் வரும், 885 வரையும் போயிடும். அது வேணுமா கன்ஃபார்மாக தெரியுது. பட் அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துப்பான்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்தில் 1 மாதத்தில் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த 885 போய் தொட்டுட்டு மறுபடியும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பாட்டாவில். கடைசியாக ஒரே ஒரு ஸ்டாக்ஸு, இது அவங்க கேட்டிருந்தனால இதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். என்னென்னா இந்த ஆஸ்வால் பம்ப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓஸ்வாலோ பம்ப்பு. அது இவர் ஒருத்தர் வாங்கி வச்சுருக்காராம். அது ஐபிஓலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது சார், அது கொஞ்சம் பாருங்கள், வச்சுருக்கலாமா இல்லை செல் பண்ணிட்டு போகலாமா லாஸ்ட்லேயே அப்படின்ற மாதிரி கேட்டார். ஐபிஓ வந்தது 604 ரூபாய்க்கு என்னமோ வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் 900 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கிக்கிட்டே இருக்கான். 2025 ஆகஸ்ட்டில் போயினவன் ஃபர்தராக இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இவன் போய்கிட்டே இருக்கான் கீழே. எங்கே போவான்னே தெரில, அப்படியே வீட்டுக்கே போயிடுவான் போல இருக்குது. பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு அதுவும் அதிகம்தான், ஆர்ஓ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் அதிகம்தான், டிவிடெண்ட்டு கொடுக்கல, க்ரோத்து ஆர்ஓசிலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸே இதுக்கு ரொம்ப ஆஸ்வால் பம்புக்கு இந்த ப்ரைஸ் ரொம்ப ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக் தான். இருக்கிற வேல்யூவேஷனுக்கு செக் பண்ணால் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இன்னும் இறங்கவில்லை. எவ்வளோ தூரம் இறங்குன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஏன்னா இறங்கிக்கிட்டே இருக்குது. இதில் ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 76% இருக்குது. எஃப்ஐ செல் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டு செல் பண்ணுது, இன்சூரன்ஸ் செல் பண்ணுது. இருக்கிற எல்லாருமே செல் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த இதுவில் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் தான் செல் பண்ணல. நான் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 2.25% வாங்கியிருக்காங்க. மற்ற டிஐ செல் பண்ணுறான், இன்சூரன்ஸ் கம்பெனி செல் பண்ணுது, மியூச்சுவல் செல் பண்ணுது, எஃப்ஐஏ செல் பண்ணுறான். அதனால தான் இவன் 900 இப்போ 600 பாயிண்ட் கிட்ட இறங்கி 381 ட்ரேட் ஆகுது. டெக்னிக்கலாக இது அல்ட்ரா பேரிஷில் இருக்குது. இது ஃபர்தராக இறங்கணுன்னா இன்னும் இறங்கணும், 300 ரூபா வரையும் போகலாம். இல்லைனா 350 ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டு 350 எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் சொல்கிறேன். மற்றபடி இதுக்கு முன்னாடி இவன் இறங்கவே இல்லையே. இவனோட 52 வீக் லோ 372. 372 ஒரு லோ இருக்குது, அது வரையும் வரலாம். ஹை வந்து 888. 372 நான் 350 வரையும் சொல்லியிருக்கேன். அது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் இப்போ நம்ம அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஆனால் பாவம் அவர் வாங்கி வச்சுருக்காரு, என்ன பண்ணுறது? வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது பிரதர், அதனால தான் இது இறங்கிக்கிட்டு இருக்குது. மற்றபடி க்ரோத்து நல்லா தான் இருக்குது. வேல்யூவேஷன் ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்கிறதுனால இதை போட்டு சாத்துறது எல்லாமே பெரிய தலைங்க தான் சாத்துது. அதனால தான் இறங்கிக்கிட்டே இருக்குது. வாங்கக்கூடியவங்கன்ற யாருமே இல்லை. அவங்க செல் பண்ணுறத நான் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 2.25% வாங்கியிருக்காங்களே கண்டி. புதுசாக வந்து இதில் பையிங் வந்து பெரிய லெவலில் பை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. விற்கிறத அதாவது அவங்க விற்கிறத வாங்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே கண்டி. புதுசாக இதில் பையர்ஸ் உள்ளே வரவே இல்லை. அதனால தான் இந்த ஆஸ்வால் பம்ப்பு இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸு.
நேற்று கேட்டிருந்தது, என் மெயிலுக்கு வந்திருந்தது. அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி பண்ணிட்டேன். இதுதான் இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். இந்த லெவல்ஸ் இதில் நான் சொல்கிற எதுவுமே ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். எங்கே வரையும் இது கீழே இன்னும் ஃபர்தராக போகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். எங்கேருந்து அது சப்போர்ட்டை எடுத்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறோம். மற்றபடி இது வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் ஆடியோவே கிடையாது. ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. ஸோ எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தான் எடுத்துக்கணும். திங்க் அண்ட் ரிசர்ச் யுவர் ஓன் அனலிஸ், அதுதான். இல்லைனா இந்த மாதிரி ஈக்விட்டி ஸ்டாக் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.